முருகா சரணம். முருகன் இந்த பதிவை முக்கியமாக இன்றைக்கி சொல்லியிருக்காரு. மிக அவசரமான பதிவு, கொஞ்சம் நீளமான பதிவும் கூட. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வேணும், நான் வருஷக்கணக்காக குழந்தைக்காக ஏங்கி தவம் கிடக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக இன்றைக்கி போய் சேரணும். மறக்காமல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி குமார சஷ்டி விரதம் இருக்கணும். குமார சஷ்டி விரதத்துக்கு காலையிலே எழுந்து நீராடி இன்றைக்கி இருந்திருக்கலாம். இல்லை என்னால் முடியாது அப்படின்றவங்க இன்றைக்கி மாலைக்கு மேலே இந்த விரதத்தை தொடங்கி நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம். சரி, முதல்ல குமார சஷ்டி விரதம்னா என்னன்னு பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதம் எல்லாருக்கும் தெரியும். வருஷத்தில் ஐப்பசி மாதத்தில் 6 நாள் இருக்கக்கூடிய கந்த சஷ்டி விரதம். அதுக்கு இணையான நிகரான ஒரு விரதம் இந்த குமார சஷ்டி விரதம். முருகனுக்கு பொதுவாகவே கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை விரதம்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் அதுலேயும் மக்கள் எப்போவுமே தொடர்ந்து இருந்து வரக்கூடியது கந்த சஷ்டி விரதமும் கார்த்திகை விரதமும் தான். இந்த 2 விரதத்தால் குழந்தை வரம் கிடைக்கும், திருமணம் வரம் கிடைக்கும், வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இது எல்லாருக்குமே பொதுவாக தெரிந்த பலன்கள். சரி, இந்த குமார சஷ்டி விரதம் அப்படின்னா என்ன, ஏன் உருவாச்சு, இதுக்கு எதுவும் ஸ்பெஷலாக ஒரு கோயிலுக்கு போய் வழிபடணுமா, வழிபட்டால் என்னதெல்லாம் நல்லது நடக்கும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முழுசாக கேளுங்க. முக்கியமாக குழந்தை வரம் வேணும்னு வருஷ கணக்காக தவங்கடந்து காத்து கிடக்கிறவங்க முழுசாக கேட்டு இந்த குமார சஷ்டி விரதத்தை இருந்து பலன் பெறுங்க. சரி, குமார சஷ்டி விரதம் இது உருவான தலம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் குக்கே அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில். ஏன் உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா நாகதோஷம், சர்ப்பதோஷம் ரெண்டையும் நீக்கிறதுக்காக இந்த குமார சஷ்டி விரதம் உருவாச்சு. சரி, நாகதோஷத்துக்கும் குழந்தை பேருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? ஜாதகத்தில் ஒருத்தருக்கு நாகதோஷம், சர்ப்பதோஷம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேர் இருக்காது அப்படின்றது ஜாதக சாஸ்திரத்தின் நியதி. அப்படியா, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கவலையும் வேண்டாம். என்ன தோஷம் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன உங்கள் ஜாதகத்தில் குறைபாடும் இருந்தாலும் சரி, முருகனை வணங்குபவர்களுக்கு ஜாதகம் சாதகமாக அமையும் அப்படின்றது பெரிய ஒரு வாக்கு. சரி, இப்போ இது எப்படி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் வளர்பிறை சஷ்டி, அதுதான் இன்றைக்கி குமார சஷ்டி. ஜூலை 11 ஆரம்பித்து ஜூலை 12 மதியம் 12:40 வரைக்கும் இருக்குது. சரி, இந்த சஷ்டியை எப்படி சொல்லுவாங்கன்னா குமார சஷ்டி, சுப்பிரமணிய சஷ்டி, ஆனந்த சுப்பிரமணிய பூஜைன்னு சொல்லுவாங்க. ஆனந்தன் அப்படின்னா முருகன், சுப்பராயன் அப்படின்னா நாகத்தை குறிக்கும். இப்போது இது ஆனந்த சுப்பிரமணிய பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. நாகதோஷம், சர்ப்பதோஷத்தை நீக்கி நம்மளுக்கு இல்லத்தில் குழந்தை செல்வத்தை அள்ளி தருவதற்காக இந்த குமார சஷ்டி விரதத்தை ஒவ்வொரு வீட்லேயும் அனுசரிக்கணும். சரி, இந்த தீராத நாகதோஷம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் குக்கே சுப்பிரமணியர் கோவில் இருக்குது. அங்கே சர்ப்ப சம்ஸ்கார பூஜையில் நாம் பங்கேற்கணும். முடியாதவங்க அந்த கோயிலை தொடர்பு கொண்டு அந்த பூஜைக்கு உண்டான பொருளையாவது வாங்கி கொடுங்க. இல்லை என்னால் இது எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வீட்டில் வள்ளி தெய்வானை சமதே முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை வச்சு வழிபடுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன் அந்த கர்நாடக கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா குமாரதாரா நதின்னு அங்கே ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் என்ன சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா சூரசம்ஹாரத்தை முடித்த கந்த பெருமானுக்கு அவர் அவ்வளவு உயிர்களையும் சம்ஹாரம் பண்ணார் இல்லையா, அதை போக்குறதுக்காக பல்வேறு புனித நதிகள்லேருந்து தண்ணீர் கொண்டு வராங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவர்கள் இவங்க எல்லாரும் கொண்டு வந்த தண்ணியை ஒன்று கூடி முருகனுடைய மேலே ஊற்ற முருகனின் திருமேனியில் பட்டு வரும் அந்த நீர் புனித ஆறாக ஓடியது. அதை தான் குமார தாரா நதின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய நதியின் வரலாறு. சரி, தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷியப்ப முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 2 மனைவிகள், வினதை, கத்ரு அப்படின்னு. இந்த வினதை கழுகு வம்சத்தை சேர்ந்தவங்க, கத்ருன்றவங்க நாகர் பாம்பினத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி. அந்த போட்டியில் யார் தோற்று போகிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு அடிமையாக இருக்கணுன்றது தான் போட்டியோட ஒரு விதி.
ஆனால் வினதை ஜெயிச்சிடுறாங்க, கத்ரு தோத்துடுறாங்க. தோத்ததுனால கத்ருவும் அவர்களுடைய பிள்ளைகளும் வினதைக்கு அடிமைன்னு சொல்லப்படுறாங்க. இப்போது வினதையோட பையன் கருடன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கத்ருவின் பிள்ளைகளான நாக பாம்புகளுக்கு பயங்கர தொல்லைகள் கொடுக்குறாங்க. அவங்க வாசுகி, அதாவது நாகப்பாம்புகளின் தலைவன் வாசுகி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி எங்களுக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க எங்களன்னு கேட்குறாங்க. அதுக்கு வாசுகி பாம்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குமார நதியில் நீராடுங்க, அதுதான் இறைவனுடைய புனிதத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அங்கே நீராடி பக்கத்தில் இருக்க ஒரு குகையில் மறைந்து வாழ்கிறாங்க. இதற்கிடையில் தன்னை நாடி வந்த பாம்புகளை காப்பாற்றணும்னு வாசுகி பாம்பு தவம் இருக்குது. தவம் இருந்து யாரை? முருகனை நோக்கி தவம் இருக்குது. அப்போது முருகன் அந்த பாம்பினுடைய தவத்தில் மகிழ்ந்து அதற்கு காட்சி கொடுத்து, நீ இனிமே என்னுடனே இருக்க கடவாய் அப்படின்னு வரமும் தந்துடுறாரு. வாசுகி முருகனுக்கு குடைப்பிடித்த அந்த இடத்தை தான் இன்னைக்கு குக்கே சுப்பிரமணிய கோவில் அப்படின்னு நாம் கொண்டாடி வணங்கிட்டு வரோம். இங்கே போய் வணங்குறவங்களுக்கு ராகு கேது தோஷம் நீங்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் நாகத்தால் உண்டாகும் எல்லா தோஷமும் நீங்கும். இவ்வளவு நேரம் குமார சஷ்டினா என்னன்னு பார்த்தோம், அந்த விரதத்துக்கு எந்த இறைவனை வணங்கணும்னு பார்த்தோம். அவ்வளவு தூரம் போக முடியாது. இந்த கதையை இன்னைக்கு கேட்டதே சந்தோஷம். நாங்கள் வீட்டிலேருந்து வழிபடுறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. உங்கள் வீட்டில் முருகனின் திருவுருவப் படம் இருந்ததுன்னா சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த பூஜையை மாலை 6:30 மணிக்கு மேலே தொடங்குங்க. முருகனோட படத்துக்கு சந்தன குங்குமம் வச்சாச்சு. சிவப்பு நிற பூக்களால் அலங்கரிச்சுக்கோங்க. முக்கியமாக செவ்வரளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் வேலையும் சுத்தப்படுத்தி முருகன் படத்துக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போது வெற்றிலை வாங்கிக்கோங்க. வெத்தலை நல்ல கிளியாத சுத்தமான வெத்தலை 6 வெத்தலை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நீங்கள் அந்த தட்டுக்கு மேலே வெத்தலைக்கு மேலே அகல் விளக்கு, அது நெய் விளக்காக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அதில் பஞ்சுத்திரி போட்டு இந்த வெத்தலை வச்சிங்க இல்லையா, 6 வெத்தலை, அந்த வெத்தலையோட காம்பு இருக்கும்ல, அதை வெத்தலை கிளியாமல் கிள்ளி அந்த விளக்கில் போட்டுருங்க. அந்த விளக்கில் இப்போ நெய்யை ஊற்றி நீங்கள் அதில் திரி போட்டு ஏற்றிடலாம். இப்படி தான் வெற்றிலை விளக்கு ஏற்றணும். இல்லை நான் சாதாரண விளக்கு ஏற்றிக்கிறேன் அப்படின்னா முருகனுக்கு உகந்த ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம் போட்டு ஸ்டாருக்கு ஒவ்வொரு பக்கமும் சரவண பவன் எழுதி ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க. முடிஞ்சவங்க 6 நெய் விளக்கு ஏற்றுங்க. நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் ஒன்று வைக்கலாம். இல்லை நான் 6 நெய்வேத்தியம் வைக்கிறேன்னு சொல்கிறவங்க புளியோதரை, எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், சிவப்பு அவல் கடையில் கிடைக்கும், அதில் நிறைய நாட்டு சக்கரை கலந்து இனிப்பாக பால் கலந்து வைங்க. இந்த 6 விஷயத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம். இவ்வளவு என்னால் வைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க 2 செவ்வாழை பழம் வச்சு வெத்தலை பாக்கு பழம் வைக்கலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெகமாயுற்றை நகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பமுடலூரி தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவினுச்சி விழியா நனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேணும் முகமாயமிட்ட குரமாதினிக்கு முளைமேல் அணைக்க வருநீதா முதுமாமரைக்குள் ஒரு பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்குன் அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே அப்படின்ற இந்த திருப்புகளை மறக்காமல் 6 முறை பாடுங்க. அந்த விளக்கு முன்னாடி உட்காந்து பாடி முடித்த உடனே விளக்கு முன்னாடி எங்கள் குடும்பம் செழிக்க எங்களுக்கு குழந்தை வரம் வேணும்னு மனதார நீங்கள் நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தீபதூப ஆராதனை காட்டி முருகனை வழிபட்டு முடிச்சிருங்க. இது இன்னைக்கு இரவு செய்ய வேண்டிய பூஜை. மாலை 6:30 மணிக்கு மேலே. இல்லை என்னால் இன்னைக்கு முடியாது, நான் நாளைக்கு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், இல்லைனா 9:15 10:15 வரைக்கும் நாளைக்கு ஜூலை 12 இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். நாளைக்கு சிவபெருமானுடைய உத்திர நட்சத்திரமான திருமஞ்சன தரிசனமும் இருக்குது. அப்போ செஞ்சால் இன்னும் சிறப்பு.
எத்தனை பேருக்கு இந்த பதிவு போய் சேரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த திருப்புகளை பாடினா அத்தனை பேருக்கும் முருகன் அருளால் முருகனே வந்து குழந்தையாக பிறப்பார். நம்பிக்கையோட பூஜை செய்யுங்க. ஓம் சரவண பவ.